வணக்கம். நான் வசந்த் செல்லத்துறை டென்மார்க்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டென்மார்க்கில் இல்லை, ஸ்வீஸில் நிற்கிறேன். எதிர்வரும் 5ஆம் தேதி ஸ்வீஸில் வந்து கன் அண்ட் ரிங் என்ற தமிழ் படம் திரையிடப்பட இருக்குது. சூரிச்சிலையும் பாசல்லையும் இந்த படம் ஓட போகிறாங்க. சரி, கன் அண்ட் ரிங் என்றால் என்னது? என்ன இங்கிலீஷ் படமா, என்ன படம், சைனீஸ் படமா, ஒன்றுமே தெரியல. கவலைப்படாதீங்க. இது வந்து எங்களோட சொந்தமாக எங்களோட இலங்கை தமிழர்கள் தங்களோட முயற்சியில் கனடாவில் ஒரு தமிழ் திரைப்படம் எடுத்திருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எங்களோட தமிழ் படங்கள் வெளியாகி கொண்டிருக்க தருணத்தில் ஒரு தமிழ் படம், ஒரு திரைப்பட குழு பல வெளிநாட்டு அவார்ட்ஸ், அதாவது இந்த விருதுகளை கைப்பற்றின திரைப்படம் என்று சொல்லக்கூடிய படம்னு சொன்னால் கன் என்ற ரிங்கன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இதன் படத்தின் டைரக்டர், ப்ரொடியூசர், பல கலைஞர்கள் இதுக்கு வர இருக்கணும். இந்த படைப்புக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கேன்னு சொன்னால், தமிழனாக பிறப்படுத்த இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் வந்து அடுத்த கட்ட சங்கதிகளுக்கும் எங்களோட ஜெனரேஷனுக்கும் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா, இப்போ வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நாங்கள் கை கொடுக்கணும். ஸோ வளர்ந்து கொண்டே வர்ற கலைஞர்களுக்கு கை கொடுக்காம ஒரு சாதனையை மட்டும் இல்லை, பல சாதனைகளை படைச்சு கொண்டு இன்றைக்கு ஸ்வீஸ் மன்னத்தோடு இருக்கணும். ஸோ அந்த வகையில் ஸ்வீஸ் மண்ணில் வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்போடு திரும்பாமல் நல்ல மகிழ்ச்சியாக ஸ்வீஸ் மக்கள் இருக்க தமிழங்களும் எங்களோட இலங்கை தமிழர்கள் இந்த படைப்பை முற்றிலும் முழுதாக ஆதரிக்கிறாங்க நம்பிக்கையோடு அவங்க திரும்பி போகணும். அந்த ஆதரவை பார்த்து ஸ்வீஸில் இருக்க கலைஞர்களும் இதை போன்ற படைப்புகளை நாங்களும் செய்யணும்னு முன் வரணும். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் வந்து பாஸ்லாக இருக்கட்டும், சூரிஜா இருக்கட்டும், உங்கள் டைம் எடுத்து வந்து பாருங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை விரும்புவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏனென்றா லெனினை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி 1999 அந்த படம் எடுத்து ஸ்க்ரீன் பிளேயில் செம்மையாக அசத்திருந்தார். ஸோ நிச்சயமாக பாருங்கள், நான் கேரண்டி பண்ணுறேன். நிச்சயமாக வந்து பாருங்கள், நிச்சயமாக வந்து பாருங்கள், நிச்சயமாக வந்து பாருங்கள். அப்படி என்ன நடக்குது? இரவில் வேறு கேம்ப்லேருந்து படியில் கொண்டு வந்து அடித்து கொள்ளிடுங்க. இது எங்களோட நாடு மாதிரி இல்லை. இங்கே சனத்துக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. யார் வேணுமென்றாலும் எப்படி என்றாலும் வாழலாம். அதுக்காக அதெல்லாம் சரியாண்டு இல்லை. I thought I was a passionate detective. And arrogantly, I followed my heart. அன்றைக்கு உண்மையாகவே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரா? என்ற நிலைமை எனக்கு இன்னும் சரியா தெரியல. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, வந்திருப்பாரா? மரத்துல தூங்கி செத்திருக்கிறான். எந்த பிள்ளைக்கு என்ன நடந்தோன்னு தெரியணும். ஏனப்பா இப்படி வாதம் பிடிக்கிறேன்? எனக்கு தெரியணும். ஒரு தருக்குமே தெரியாது. இந்த மனுஷன் என்னை விட்டுட்டு வரத்துன்னு ஓடிட்டான். என்னால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. எப்போ கேம்பை விட்டு வழியில் வந்தேனோ அப்போ இருந்து இப்படித்தான்.